கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாரை கத்தியால் குத்திய சந்தேக நபர் சுட்டுப்பிடித்த போலீசார். இலங்கையில் 3 மரண தண்டனை. இளைஞனின் வாழ்வை பறித்த விசேட அதிரடிப்படையின் வாகனம். சட்ட விரோதமான முறையில் யாழ் வந்த 6 பேர் கைது. மர்மமான முறையில் வீட்டின் முன் கிடந்த சடலம். பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு, 10 மாணவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மறு அறிவித்தல் வரை வாகன இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தம். உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவையின் விசேட அனுமதி. விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோன். தமிழர் பகுதியில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். அதிகாலையில் அனர்த்தம், ஹெட்டன் பகுதியில் 50 அடி பள்ளத்தில் விழுந்த வாகனம். தொடர்பான விரிவான செய்திகள். காலி மாவட்டத்தில் தெலிக்கட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொடங்கொட பிரதேசத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெலிக்கட போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோதமாக மதுபானம் உற்பத்தி செய்யப்படுவதாக 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தெலிக்கட தொடங்கொட பிரதேசத்துக்கு போலீஸ் குழு சென்றுள்ளது. இதன்போது சம்பவ இடத்தில் 4 பேர் சட்ட விரோதமாக மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் சிலரை கத்தியால் குத்தியுள்ளார். தற்காப்புக்காக போலீசார் சந்தேக நபரை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனேகம தெற்கு பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெலிக்கட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 3 கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த 3 2018 ஆண்டு பேருவழியை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் 17 கிலோகிராமுக்கும் அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் 5 பிரதிவாதிகளையும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். வவுனியா ஓமந்தை பகுதியில் விசேட அதிரடிப்படையின் வாகனம் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் உயிரிழந்துள்ள நிலையில் அவருடன் பயணித்த மற்றொரு இளைஞன் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியாவை சேர்ந்த 32 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான விசாரணைகளை ஓமந்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவில் இருந்து இலங்கைக்குள் சட்ட விரோதமான முறையில் நுழைந்த 4 இலங்கையர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண், பெண் மற்றும் 2 சிறுமிகள் என 4 இலங்கையிலிருந்து சட்ட விரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த 4 இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்ட விரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர். அவர்கள் 4 வல்வெட்டித்துறை பகுதியை சேர்ந்த 2 படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்துள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் சட்ட விரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த 4 அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பசறை போலீஸ் பிரிவின் தும்பலதென்ன பகுதியில் வீட்டின் முன்னுள்ள தாழ்வான பகுதியில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடப்பதாக நேற்று இரவு பசறை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் அம்பதென்ன பசறை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் நீதவான் விசாரணைகளுக்காக சம்பவம் நடந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதோடு இது கொலையா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
சப்ரமுவ பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் பகிடிவதை காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 10 மாணவர்களுக்கு விளக்கமறியலில் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மாணவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 மாணவர்களும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்ரமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில் பீடத்தை சேர்ந்த 23 வயதுடைய மாணவன் ஒருவர் பகிடிவதை காரணமாக மன உளைச்சலுக்குள்ளாகி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மறு அறிவித்தல் வரை வாகனங்களுக்கான புதிய இலக்க தகடு விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் ஒன்றை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் பெத்த சிங்க ஊடகம் அனுப்பியுள்ளார். மேலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வாகனம் ஒன்றை புதிதாக பதிவு செய்யும் போது அதற்கான பதிவு இலக்க தகடு ஒன்றை வழங்குவது கட்டாயமானது. எனினும் இலக்க தகடுகள் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் இலக்க தகடுகள் வழங்கும் செயல்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மறு அறிவித்தல் வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் உப்பு இறக்குமதிக்கான விசேட அனுமதியொன்றை அமைச்சரவை வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்கான அயடின் கலக்காத உப்பு மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அயடின் கலந்த உப்பு என்பவனவற்றை இறக்குமதி செய்ய நிபந்தனைகள் அற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கூடிய அமைச்சரவை இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை எந்தவொரு வர்த்தகருக்கும் உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோன் மீது தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிப்பதாக ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் தேசபந்து தென்னகோனை விசாரணை நடவடிக்கைகளுக்காக முன்னிலையாகுமாறு குறித்த குழு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பரோதயா நகர் பகுதியில் உள்ள அரச வெற்று காணியொன்றில் உருக்குலை நிலையில் ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் ஜென்னா நகர் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான எட்வேர்ட் கோமர்ஸ் என்பவருடையதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நபர் அணிந்திருந்த உடையை வைத்து இது தனது தந்தை என அவரது மகள் அடையாளம் காட்டியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் சுமார் 10 நாட்களுக்கு முன்னர் உப்புவெளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் குறித்த சடலம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உப்புவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஹெட்டன் பகுதியில் ஹெப் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் ஹெட்டன் டிராடன் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹெட்டன் பகுதியில் உள்ள தோட்டங்களில் இருந்து ஆனை கொய்யா பழங்களை வாங்கி கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் ஹெப் வாகனத்தின் சாரதியும் அதில் பயணித்தவர்களின் ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹெட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்ற போது ஹெப் வாகனத்தில் 4 பேர் பயணித்ததாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ஹெட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.